வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா பேச போறோம். சரி, நேரா விஷயத்துக்கே வருவோம். இன்னைக்கு நம்ம டாபிக் உலக அளவுல சத்தமே இல்லாம ஆனா ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சுகாதார நெருக்கடியை பத்தி தான். இது ஏதோ எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லைங்க. நம்ம சுத்தி சொல்லப்போனா நம்ம வீடுகளுக்குள்ளேயே ஊடுருவி இருக்க ஒரு பிரச்சனை. ஆனா பல நேரங்கள்ல நாம இதை உணர்றதே இல்ல. அது என்ன, அதோட ஆழம் என்னன்னு தரவுகளோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 40 மில்லியன், அதாவது 4 கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு நாட்டோட மக்கள் தொகையோ பேங்க் பேலன்ஸோ கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நம்மால சுலபமா தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு காரணத்தால உலகத்துல நடக்கிற இறப்புகளோட எண்ணிக்கை தான் இது. ஆமாங்க, வருஷா வருஷம் 4 கோடி உயிர்கள் சத்தமே இல்லாம பறிக்கப்படுது அப்படிங்கிற இந்த அதிர்ச்சியான உண்மையிலிருந்து தான் இன்னைக்கு நம்ம பேச்ச ஆரம்பிக்கிறோம். பொதுவா நம்ம மனசுல என்ன ஓடும்? கண்ணுக்கு தெரியாத கிருமிகளால வர தொற்று நோய்கள் தானே மனிதகுலத்துக்கே பெரிய ஆபத்துன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா டேட்டா அந்த மாயைய அப்படியே சுக்குநூறா உடைக்குது. உலக அளவுல நடக்கிற மொத்த இறப்புகள்ல சுமார் 70% தொற்றா நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸால தான் நடக்குது. கிருமிகள் இல்லைங்க, நம்ம அன்றாட வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட காரணங்களால தான் இவ்ளோ பெரிய உயிரிழப்புகள் நடக்குதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த அமைதியான உலகளாவிய பெருந்தொற்று என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஆபத்து காரணிகளை அம்பலப்படுத்துதல், முக்கிய 4 தொற்றா நோய்கள், இந்தியாவின் சுகாதார மாற்றம், கடைசியா தடுப்பு மற்றும் ஊட்டச்சத்து. உலகளாவிய டேட்டாவுல ஆரம்பிச்சு நமக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய தனிப்பட்ட தீர்வுகள் வரைக்கும் இன்னைக்கு நாம கவர் பண்ண போறோம். முதல் பகுதி, அமைதியான உலகளாவிய பெருந்தொற்று. இந்த தொற்றா நோய் ஏன் இவ்வளவு அமைதியா பல வருஷமா நீடிக்குது, அதே சமயம் இவ்வளவு ஆபத்தானதா இருக்குன்னு இப்போ பார்ப்போம். தொற்றா நோய்கள், அதாவது என்சிடிஸ்னா என்ன? இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இருமல் மூலமாவோ தொடுறது மூலமாவும் பரவுறது கிடையாது. மாறாக நம்ம மரபியல், நம்ம உடல்ல நடக்கிற மாற்றங்கள், நாம வாழ்ற சுற்றுச்சூழல், முக்கியமா நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தோட கலவையால ஆழமா வேரூன்றி உருவாகிற நாள்பட்ட நோய்கள் தான் இவை. இந்த நோய்கள் வெளியில தெரிய பல வருஷங்கள் ஆகலாம். ஆனா அதுக்கான அஸ்திவாரம் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள்ல தான் சத்தமே இல்லாம ஆரம்பிக்குது. இரண்டாவது பகுதி, ஆபத்து காரணிகளை அம்பலப்படுத்துதல். இவ்வளவு பெரிய சுகாதார பேரழிவுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற அந்த ஆபத்தான குற்றவாளிகள் யாருங்கிறத இப்போ நாம வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். இதுல உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஆரோக்கியத்துக்கு வர்ற ஆபத்துகளை 2 வகையா ரொம்ப தெளிவா பிரிக்கலாம். ஒரு பக்கம் நம்ம வயசு, மரபியல், பாலினம் மாதிரி பிறப்பிலேயே முடிவான நம்மால மாத்த முடியாத அபாயங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம உணவு பழக்கம், உடற்பயிற்சி மாதிரி நம்மால முழுமையா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, மாத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கு. இதுல நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தாங்க இந்த தொற்றா நோய்களுக்கு முக்கிய தூண்டுகோலா இருக்கு. நாம தினமும் சாதாரணம்னு நினைச்சு பண்ற சில பழக்கங்கள் எப்படி உயிரை பறிக்குதுன்னு இந்த நம்பர்ஸ் ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. புகையிலை பயன்பாட்டால மட்டுமே வருஷத்துக்கு 7 மில்லியன் பேர் இறக்குறாங்க. சாப்பாட்டுல அதிக உப்பு, அதாவது சோடியம் சேர்க்கறதால 4.1 மில்லியன் இறப்புகள். போதுமான உடல் உழைப்பு இல்லாததால 1.6 மில்லியன் இறப்புகள். மது பழக்கத்தால 1.65 மில்லியன் இறப்புகள் நடக்குது. நம்மளோட சின்ன சின்ன அன்றாட சாய்ஸஸ் எப்படி இந்த மறைமுகமான பெருந்தொற்றுக்கு நேரடியா தீனி போடுதுன்னு இந்த எண்கள் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுது. மூணாவது பகுதி, முக்கிய 4 தொற்றா நோய்கள். ஆபத்து காரணிகளை பார்த்தோம். இப்போ இந்த உலகளாவிய நெருக்கடியில மெயின் வில்லன்களா செயல்படுற அந்த நோய்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த உயிரிழப்புகளோட பிரமாண்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். இருதய நோய்களால மட்டும் வருஷத்துக்கு 17.7 மில்லியன் மக்கள் உயிரிழக்கிறாங்க. உலகத்திலே அதிக உயிர்களை பறிக்கிற நோயா இதுதான் இருக்கு. இதை தொடர்ந்து புற்றுநோயால 8.8 மில்லியன் பேரும், சுவாச நோய்களால 3.9 மில்லியன் பேரும் இறக்குறாங்க. இது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய் நேரடியா பல உயிர்களை பறிக்கலைனாலும் வருஷத்துக்கு 1.6 மில்லியன் பேரை நோயாளிகளா மாத்தி அவங்க வாழ்க்கையை ரொம்ப சிரமமாக்கிடுதுங்கிறது நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்புறம் இது ரொம்ப சிறப்பா விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, மாரடைப்பு மாதிரியே ஆபத்தான பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக் வரும்போது ஒருத்தரை காப்பாத்த உதவுற மிக எளிய ஆனா உயிர் காக்கும் நுட்பமான FAST அப்படிங்கிற முறை தான். F ஃபார் ஃபேஸ், முகம் திடீர்னு ஒரு பக்கமா கோணலாவது. A ஃபார் ஆர்ம், கைகளை தூக்க முடியாம பலவீனம் வர்றது. S ஃபார் ஸ்பீச், பேசுறதுல திடீர் சிரமம் இல்லைன்னா குளறல் ஏற்படுறது. இந்த 3 இருந்தா T ஃபார் டைம், கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே அவசர உதவிக்கு கால் பண்ண வேண்டிய நேரம் இதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது நிஜமாவே பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். நான்காவது பகுதி, இந்தியாவின் சுகாதார மாற்றம். உலக அளவுல நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இனி இது நம்ம இந்தியாவோட சுகாதார நிலப்பரப்ப எப்படி தலைகீழ மாத்திருக்குன்னு பார்ப்போம். நவீன கால டேட்டாவை பத்தி பேசும்போது காலத்தால் அழியாத நம்ம கலாச்சார ஞானத்தையும் நம்ம இணைச்சு பார்க்கணும்.
மகாத்மா காந்தி சொல்ற மாதிரி ஒரு மனிதனோட விடுதலையோ அடிமைத்தனமோ அவனோட மனநிலையை பொறுத்தது. நோய்ங்கிறது நம்ம செயல்களோட விளைவு மட்டும் கிடையாது, நம்ம சிந்தனைகள் எண்ணங்களோட விளைவு தான் அப்படிங்கறத இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமா உணர்த்துது. நம்ம மனநலன், நம்ம டெய்லி ஹேபிட்ஸ், அப்புறம் நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்கா பின்னப்பட்டிருக்குன்னு இது துல்லியமா காட்டுது. 1941ல அலகாபாத்ல கமலா நேரு மருத்துவமனையை மகாத்மா காந்தி திறந்து வைக்கிற இந்த வரலாற்று தருணம் நமக்கு ஒன்ன உணர்த்துது. தொற்று நோய்களை எதிர்த்து போராடுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட நம்ம நாட்டோட நீண்ட நெடிய சுகாதார கட்டமைப்பு இன்னைக்கு முழுமையா மாறி ஒரு புதுமையான மிக நவீன எதிரியான இந்த வாழ்க்கை முறை நோய்களை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்குங்கிறத இது நமக்கு நினைவூட்டுது. இன்னைக்கு நம்ம இந்தியா சுகாதாரத்துறையில ஒரு மும்மடங்கு சுமையை சந்திச்சிட்டு இருக்கு. 2017 டேட்டா படி இந்தியாவுல நடக்கிற மொத்த இறப்புகள்ல 61.8% இந்த தொற்றா நோய்களால தான் நடக்குது. ஒரு காலத்துல சிட்டில மட்டுமே இருந்த இந்த லைஃப் ஸ்டைல் நோய்கள் இப்போ கிராமங்களையும் ஆக்கிரமிக்க தொடங்கி சிட்டி கிராமம் அப்படிங்கிற வித்தியாசத்தையே அழிச்சிடுச்சு. இந்த ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை உலகமயம் ஆகிறதால 2015ல மட்டும் இந்தியாவுக்கு சுமார் $236 மில்லியன் அளவுக்கு மாபெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கலான்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இது வெறும் மனித குலத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தேசத்தோட பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல். 5வது பகுதி, தடுப்பு மற்றும் ஊட்டச்சத்து. இவ்வளோ நேரம் நாம பார்த்த பெரிய பெரிய டேட்டாக்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இப்போ நம்மளோட சொந்த உணவு தட்டுக்கு நம்ம பார்வையை மாத்துவோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வளர்சிதை மாற்ற ஆபாயங்களுக்கும் தொற்றா நோய்களுக்கும் எதிராக நாம ஒவ்வொருத்தரும் டெய்லி பயன்படுத்தக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் இந்த சமச்சீர் உணவு தான், அதாவது பேலன்ஸ் டயட். இது ஏதோ மேலோட்டமான அட்வைஸ் கிடையாதுங்க. நம்ம உடல் எடையை சரியா வச்சுக்கவும், மனநலனை இம்ப்ரூவ் பண்ணவும், கொடிய நோய்கள் வராம தடுக்கவும் தேவையான எல்லா நியூட்ரிஷனையும் சரியான அளவுல கொடுக்கிற ஒரு சயின்டிஃபிக்கான கவசம்னு தான் இதை சொல்லணும். கடைசியா, இந்த தகவல்கள் எல்லாம் வெறும் செய்திகள் கிடையாது, உங்க ஆரோக்கியத்தை முழுமையா உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கான வழிகள். வாரத்துக்கு 150 நிமிஷத்துக்கு மேல ஏரோபிக் உடற்பயிற்சி பண்ணுங்க. உங்க BMI அளவை எப்பவுமே 25க்கு கீழே மெயின்டைன் பண்ணுங்க. சாப்பாட்டுல நார்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள், பழங்களை நிறைய சேர்த்துக்கோங்க. மது பழக்கத்தை முழுமையா விட்டுடுங்க, அல்லது வாரத்துக்கு 14 யூனிட்டுக்கு கீழே ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன ஆனா உறுதியான மாற்றங்கள் தாங்க உங்க மொத்த வாழ்க்கையும் பாதுகாக்கிற பெரிய அரணா மாறப்போகுது. இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க இப்போ தினமும் கேஷுவலா செய்யற சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ளேயே வளர்ற இந்த அமைதியான பெருந்தொற்றுக்கு தீனி போடுதா, இல்ல உங்களோட நீண்ட சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தை அமைக்குதா? இன்னைக்கு நாம பார்த்த இந்த உண்மைகளை வச்சு உங்க வாழ்க்கை முறையை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. புரிதலோட செயல்படுவோம், ஆரோக்கியமா வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம்.